நேயர்களுக்கு வணக்கம். குருசாபம் குலநாசமா இன்றைய விசேட பதிவு 4 நாம் சந்திக்கிற முக்கியமான ஒரு தலைப்பு. பல கத்தோலிக்க மக்களின் தேடலாக இது அமைகிறது. ஏனென்றால் குருசாபம் குலநாசம் என்கிற இந்த வார்த்தையினாலே பாதிக்கப்பட்டிருக்கிற மனதளவிலும் உடல் அளவிலும் குடும்ப அளவிலும் சமூக அளவிலும் பங்கு அளவிலும் வேதனையோடு இருக்கிற பல கத்தோலிக்க மக்களின் தேடலாக இந்த தேடல் அமைகிறது. முதலில் இந்த ஸ்லோகத்துக்கான அர்த்தத்தை வார்த்தைகளாக தேடுவோம். 1. குரு சாபம். இந்த குரு என்றால் யார்? இன்றைக்கு குரு என்றதும் கத்தோலிக்க சமூகத்தின் மத்தியிலே எங்கள் முன்னால் வருபவர், எங்களுக்காக பணி செய்ய அனுப்பப்பட்ட ஒரு பணியாளன். ஆனால் இன்றைக்கு அவர் ஏதோ ஒரு பிரம்மாண்டமான ஒரு அதிகாரம் உள்ள வர்க்கத்தின் பிரதிநிதியாய் எங்களுக்கு முன்னால் நிற்கிறார். உண்மையில் குரு என்றால் தமிழ் வழக்கிலே யார்? ஒரு காலத்தில் குருக்கள் என்று அழைக்கப்பட்டவர்கள் பிராமணர்களாக இருந்தார்கள். இதிகாசங்கள் இலக்கியங்களை படித்தோம் என்றால் அங்கே குருக்கள் என்று சொல்லப்படுபவர்கள் அரச பிள்ளைகளுக்கும் உயர் மட்டத்தில் இருந்தவர்களின் குழந்தைகளுக்கும் திறமையான மாணவர்களுக்கும் சீடர்களுக்கும் வில் வித்தை முதல் வாழ்க்கையின் வித்தைகளை, வாழ்க்கையின் கலைகளை, அரச கலைகளை கற்றுக் கொடுக்கும் ஆசான்களாக பார்க்கப்பட்டார்கள். இதை குறித்த விரிவான ஆய்வுக்கு நாம் போகாமல் சுருக்கமாய் நிற்போம். மொத்தத்தில் கற்றுக் கொடுப்பவர்களை குருக்களாக பார்த்தார்கள். தமிழ் வரலாற்றில் குருக்கள் என்று சொல்வது கற்றுக் கொடுப்பவரை, ஆசானை, ஆசிரியரை குறிக்கும். ஆகவே குரு சாபம் என்று சொல்லுவது ஆசிரியருடைய, ஆசானுடைய சாபம். ஆகவே ஆசானுடைய சாபம் அல்லது ஆசிரியருடைய சாபம் குலத்தின் நாசம் என்று சொல்லலாம். ஆகவேதான் கற்றுக் கொடுப்பவரின் சாபத்தை பெற்றுக்கொள்ளாதீர்கள் என்கிற ரீதியிலே குரு சாபம் குலநாசம் என்று நம் தமிழர் வழக்கில் சொல்லி வைக்கப்பட்டது. இந்த தமிழர் பாரம்பரியம் சொல்லுகிற இந்த நல்ல ஸ்லோகத்தை குருக்கள் இன்றைக்கு கத்தோலிக்கத்திலே இருக்கிற ஃபாதர்மாராக இருக்கட்டும், ஏனைய மதங்கள் போதகர்களாக இருக்கட்டும், அவர்கள் மிக லாபகமாக தங்களுக்கு சார்பாக இந்த ஸ்லோகத்தை எடுத்து தங்களுக்கு கீழே வைத்திருக்கிற விசுவாசிகளை துன்புறுத்தவும், பயமுறுத்தவும், அவர்கள் நினைக்கும் காரியங்களை சாதிக்கவும், தங்களுக்கு இஷ்டமானபடி அந்த மக்களை நடத்தவும் இதை ஒரு ஆயுதமாய் பயன்படுத்தி வருகிறார்கள். மொத்தத்தில் குருக்கள் என்கிற ஒரு அதிகார வர்க்கத்தை பாதுகாப்பதற்காய் இது பயன்படுத்தப்படுவதாய் படுகிறது. ஏனென்றால் இந்த வார்த்தைகளால் பல மக்கள் கட்டுப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள் என்று கூட சொல்லலாம். நான் இதை சொல்வதற்கு காரணம் பல பங்குகளிலே இருந்து நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கிற சாட்சியங்கள். 1, சில நேரங்களில் சொல்லுவார்கள், அந்த ஃபாதரிட்ட சாபம்தான் இவர் இப்படி போனார், அந்த ஃபாதரிட்ட சாபம்தான் இந்த பங்கு விளங்காமல் இருக்கின்றது, இந்த குடும்பத்திலே இவர் இப்படி செத்தார், ஏனென்றால் அந்த ஃபாதரிட்ட சாபம். நான் அவர்களிடம் சொன்னதை உங்களுக்கும் சொல்லுகிறேன். எங்களுக்கு குருத்துவ அபிஷேகம் தரும் பொழுதோ, ஆயரங்களை ஆசீர்வதித்து அனுப்பும் பொழுதோ, நற்செய்தி பணி செய்ய எங்களுக்கான அதிகாரங்கள் தரும் பொழுதோ, மக்களை சபிப்பதற்காய் உன்னை ஆசீர்வதிக்கிறேன், சபிப்பதற்கான ஆசீர்வாதம் பாருங்கள், ஒரு நாளும் எங்களுக்கு தரப்படவும் இல்லை. ஆண்டவரால் சபிப்பதற்கான அதிகாரம் எங்கள் மேல் பொழியப்படவும் இல்லை. எனவே குருக்களின் சாபம் நம் மீது உண்டு என்பது முதலாவது பச்சை பொய். இது உங்களை பயமுறுத்துவதற்காய் பயன்படுத்தப்படும் ஒரு ஆயுதம். மக்களுடைய கடவுள் பயம், மக்கள் கடவுள் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கை, மக்கள் கடவுளால் எல்லாம் ஆகும் என்று சொல்லி விசுவசிக்கிற அவர்கள் விசுவாசம், கடவுளை நாம் பகைத்து எதுவும் செய்ய முடியாது, நாம் இறைவனோடு சேர்ந்தவர்களாய் வாழ வேண்டும் என்கிற அவர்களுடைய எதிர்நோக்கு, இவை எல்லாவற்றையும் எடுத்து இந்த குரு சாபம் குலநாசம் என்கிற வார்த்தையிலே பொதித்து அவர்களை பயன்படுத்தி வருகிறார்கள் இன்றைக்கு தலைமையிலே உள்ளவர்கள். மொத்தத்தில் நான் கடவுளின் பிரதிநிதி, அவர் நான் சொல்லுகிறபடி உங்களுக்கு செய்வார் என்கிற ரீதியிலே என்னை கடவுளுக்கு மிக அருகாமையில் ஆக்கி, மக்களை கடவுளிலிருந்து மிகவும் தொலைவுக்கு தள்ளி, அவர்களை கிராதிக்கு வெளியே இருக்கும் விசுவாசிகளாக ஆக்கி பயமுறுத்த இன்றைக்கு பலர் இதை பயன்படுத்துகிறார்கள் என்பது மிக மோசமான உண்மை. இதற்கு இவர்கள் பல வேதாகம சான்றுகளையும் தங்களுக்கு சார்பாய் பயன்படுத்துவார்கள். அடிக்கடி இதிலே பயன்படுத்தப்படுகிற மிக முக்கியமான சான்று எனக்கு மறைக்கல்வியில் கூட
கற்றுக் கொடுக்கப்பட்டது. எப்படி என்றால், தாவீது அரசன் சவுல் அரசனை வெட்டுவதற்கு வாளை ஓங்கிவிட்டு வெட்டாமல் போவான். அதற்கு அவன் சொல்லும் காரணம் என்னவென்றால், அவன் அபிஷேகம் செய்யப்பட்டவன். ஆகவே அபிஷேகம் செய்யப்பட்டவர்களுக்கு நாங்கள் எதுவும் சொல்லக்கூடாது. அந்த வார்த்தைகள் அந்த புத்தகத்திலே பயன்படுத்தப்பட்டதற்கான காரணம் என்ன, பின்னணி என்ன என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அரசனுக்கு மக்களை அடிபணிய செய்யவும், அரசனுக்கு எதிரான கலகங்களை கட்டுப்படுத்தவும், அரசனை கடவுள் தெரிவு செய்யும் ஆளாக, கடவுளின் பிரதிநிதியாக ஆக்கி, அதிகாரத்தை முழுவதும் அவன் மேல் வைத்து, அவனுக்காக மக்கள் வாழும்படிக்கு செய்வதற்காக அந்த வார்த்தைகள் அந்த இடத்திலே பயன்படுத்தப்பட்டிருக்கும். அப்படி என்றால், அதே வார்த்தைகளை எடுத்து குருக்களும் பயன்படுத்துகிறார்கள் என்றால், அவர்களும் அதே விதமான கீழ்ப்படிவை, பணிவை மக்களிடமிருந்து எதிர்பார்க்கிறார்கள் என்பதுதான் உண்மை. அப்படி என்றால், கிறிஸ்து நீங்கள் பணியாளர்களாயிருங்கள், என் சீடர்களாய் போங்கள் என்று சொல்லுவது மொத்தத்திலும் முரண்பாடாய் போய்விடும். அதாவது, நான் அவர்கள் எனக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று நினைக்கிறேன் என்றால், கிறிஸ்துவினுடைய வார்த்தைகளுக்கு ஒரு குருவானவராகிய நான் முரணாயிருக்கிறேன் என்பது அர்த்தம். எனவே நாங்கள் சபிப்பதற்கு அனுப்பப்பட்டவர்களும் அல்ல, எந்த குருக்களுடைய சாபமும் உங்களுக்கு பலிக்கப் போவதும் அல்ல என்பதை முதலில் நீங்கள் நம்புங்கள். உங்களுடைய நம்பிக்கைதான் உங்கள் பலம். உங்களுடைய நம்பிக்கையை பலவீனமாக அடுத்தவர் பயன்படுத்தாதபடி பார்த்து கொள்ளுங்கள். ஏனென்றால், மிகச்சிறந்த உதாரணத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன். என்னோடு கூட ரோமாபுரியிலே கல்வி கற்கும் நைஜீரியாவைச் சேர்ந்த ஒரு குருவானவர் இருக்கிறார். 13 வருடங்கள் அவர் குருவாகி இப்பொழுது கற்பதற்காக இங்கே வந்திருக்கிறார். அவருடைய நிலைப்பாடு என்னவென்றால், குருவானவர் எந்த தப்பும் செய்யலாம். அவர் பிள்ளைகளை அபியூஸ் பண்ணலாம், அவர் பெண்களை தப்பாக பயன்படுத்தலாம், பணத்தை தன் விருப்பப்படி கையாளலாம், எல்லா விதமான குற்றச்செயல்களுக்கும் அவர் காரணமாயிருக்கலாம், கையும் களவுமாக அவர் பிடிபடலாம். ஆனாலும் அவர் குருவானவர் என்பதால் அவரை நீங்கள் மதித்தே ஆக வேண்டும். ஏனென்றால், மீட்பு குருவானவர் வழியாகத்தான் கிறிஸ்துவிடமிருந்து உங்களுக்கு தரப்படுகிறது. எப்படியான கொடுமையான பார்வை! எந்த காரணத்தை கொண்டும் நீங்கள் அவருக்கு எதிராக எழும்ப முடியாது. ஏனென்றால் அவர் குருவானவர். இது அவருக்குள்ளே புகுத்தப்பட்டிருக்கிற நம்பிக்கை. அதில் அவர் உறுதியாக இருக்கிறார். 13 வருடங்கள் மக்களோடு அவர் பணி செய்திருக்கிறார். எப்படியாக அந்த மக்களை அடிமைகளாய் வழிநடத்தி இருப்பார் என்பதை நான் அந்த வார்த்தைகளை கேட்டபோது உணர்ந்தேன். என் வாழ்க்கை அனுபவத்திலிருந்து உங்களுக்கு சொல்லுகிறேன். சில நேரங்களில் நான் மக்களை சந்தித்திருக்கிறேன். கல்விமான்கள், கற்றவர்கள், வாழ்க்கை அனுபவம் மிக்கவர்கள், பெரியவர்கள், உண்மையாகவே மக்களுக்காகவும் பங்கிற்காகவும் வாழ வேண்டும் என்று நினைக்கிற நல்லவர்கள். இவர்கள் கூட சில இளம் குருக்கள், வாழ்க்கை அனுபவமே இல்லாத அந்த குருக்களுக்கு முன்னால் கைகட்டி நிற்பார்கள். சில நேரங்களில் மனவருத்தமாக இருக்கும். மிக பெரியவர்களை கூட காரசாரமான வார்த்தைகளால் இளம் குருக்கள், சின்ன குருக்கள் பேசும் பொழுது, அவர்கள் கண்ணீர் விட்டு கொண்டு போகும் பொழுது, அதை பார்க்கும் பொழுது மனவேதனையாயிருக்கும். அவர்களிடம் கேட்டால் அவர்கள் சொல்லுவது என்ன தெரியுமா? அவரோடு பேசி அவருடைய கோபத்துக்கு நாங்கள் ஆளாகக்கூடாது. தப்பித்தவறி அவர் சாபமிட்டால் எங்களுக்கு கூடாது ஃபாதர், எனக்கும் பிள்ளைகள் உண்டு. எப்படியான ஒரு பயமுறுத்தல் எங்கள் எல்லாருக்குள்ளும் உள்ளது. இதனாலே இன்றைக்கு பல பங்குகள் அழிவை சந்தித்து கொண்டிருக்கின்றது. பல குடும்பங்களுக்குள்ளே விசுவாசம் அழிவை சந்தித்து கொண்டிருக்கிறது. இவர்களுக்கு எதிராய் போய் இவர்களுடைய சாபத்தை பெறுவதற்கு பதிலாய் வேறு சபைகளுக்கு போய் நாம் நல்லா இருப்போமே என்று போன குடும்பங்கள் பல உண்டு. நான் நேரடியாய் சந்தித்திருக்கிறேன். அந்த வகையிலே தங்கள் இஷ்டப்படி மக்களை ஆட்டு வைப்பதற்கும் மக்களை செயல்படுத்த வைப்பதற்கும் இந்த சாபமிடுதலை அல்லது எங்களுடைய சாபம் பலிக்கும் என்ற எண்ணத்தை மக்கள் மத்தியிலே வெற்றிகரமாக விதைத்து தொடர்ந்து அதை காத்து வருவதுதான் இந்த குருக்களுடைய அல்லது போதகர்களுடைய சாமர்த்தியம் என்று நான் சொல்லலாம். ஆண்டவருடைய வார்த்தை எங்களுக்கு சொல்லுவது, இயேசு கிறிஸ்து எங்கள் மேலுள்ள எல்லா பாவத்தையும், அந்த பாவத்தின் சம்பளமான மரணத்தையும், அந்த மரணமாகிய சாபத்தையும் எல்லாவற்றையும் தன் மீது தாங்கிக் கொண்டார். எங்களுக்கு விடுதலை வாழ்வை தந்திருக்கிறார். ஆகவே எந்த ஒரு பணியாளரும், எந்த ஒரு ஊழியக்காரரும், எந்த ஒரு வேத போதகரும் தன் சாபத்தை எங்கள் மீது வைக்க முடியாது. மாறாக அவருடைய சமாதானமாகிய ஆசீர்வாதத்தை எங்களுக்கு சொல்லவே அவர்களை எங்களுக்கு பணியாளர்களாக, அதிகாரிகளாக அல்ல,
ஊழியக்காரர்களாக அனுப்பியிருக்கிறார். உங்களுடைய ஆசீர்வாதம் இன்னும் பெருகவும், நீங்கள் ஒவ்வொருவரும் அடுத்தவருக்கு ஆசீர்வாதமாய் விளங்கவும் வாழ்த்துகிறேன். தொடர்ந்து உங்களை அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்பு வணக்கங்கள் கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.